டாக்டர் பிளஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் டாக்டர் முகமது இப்ராஹிம், கன்சல்டன்ட் கார்டியாக் சர்ஜன், ஒர்க்கிங் இன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், வடபழனி. விட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விட்டமின். அது வந்து அது என்ன வேலை செய்யுது, ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கிற கால்சியம் சத்தை வந்து அதுதான் ரெகுலேட் பண்ணுது. நம்ம சாப்பிட்ற நம்ம டயட்ல வரக்கூடிய கால்சியத்தை வந்து அது போன்குள்ள செலுத்த வேண்டிய வேலை அந்த விட்டமின் டில தான் இருக்கு. அது சரியா இல்லை உடம்புல அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல வந்து கால்சியம் சத்து ஒட்டாது. எலும்புல இருக்கிற கால்சியம் எல்லாம் ஸ்லோவா அரிச்சு ரத்தத்துக்கு வரும். எலும்பெல்லாம் ரொம்ப வீக் ஆயிட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவோம். எலும்புல நிறைய பொத்தல்கள் வந்து சின்னதா அடிபட்டாலோ கொஞ்சமா கீழே விழுந்தாலோ இல்ல சாதாரணமா இருக்கும் போதே கூட ஃப்ராக்சர்ஸ் நடக்கலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் அதனுடைய இதுதான் வந்து நம்மளுடைய எலும்பு சத்து, மசில்களுடைய பலம், ஜாயின்ட்ஸுங்களுடைய பலம், ஒரு மனுஷனை வந்து நேரா நிமித்துறதுக்கான அந்த எலும்புகளை பலப்படுத்துறதுங்கிறது அந்த விட்டமின் டி தான். அவன் விட்டமின் டியை வந்து சரியா மெயின்டைன் பண்ணல, அவன் வந்து அது கண்டுக்கல அப்படின்னு சொன்னா ஸ்லோவா அவங்க வீக் ஆயிட்டு அவங்க போஸ்டரே மாறிடும், கூணு விழுந்த மாதிரி ஆயிடுவாங்க, எலும்புகள் வளைய ஆரம்பிக்கலாம், ஜாயின்ட்ஸ் எல்லாமே தேஞ்சு போகலாம், சீக்கிரமா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், ஏர்லி ஏஜிங் நடக்கும். பேசிக்கா அவங்க வந்து சின்ன வயசா தான் இருப்பாங்க, பட் அவங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க மாதிரி தெரிய ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய அந்த ஒரு பிரிஸ்க்னஸ், ஒரு போல்னஸ் எல்லாமே குறைஞ்சு போயிடும். விட்டமின் டி எப்படி உருவாகுது, அதை எப்படி நம்ம உடம்புல அதிகமா நம்ம வந்து அதிகப்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கையா வந்து விட்டமின் டி வந்து நம்மளுடைய தோல்ல தான் உருவாகுது, ஸ்கின்ல உருவாகுது. ஸ்கின்ல உருவாகுதுன்னா எப்படி உருவாகுதுன்னா, சன் எக்ஸ்போஷர் மூலியமா, சூரிய ஒளி, அதாவது யூவிபி ரேஸ் அப்படிங்கிற ஒரு ரேஸ் சூரியன்ல இருந்து வருது. அந்த ஒளி நம்ம உடம்புல நம்ம தோலுக்கு அடியில் இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் மூலியமா தட் விட்டமின் டி உடைய ப்ரீஃபார்ம் வந்து விட்டமின் டியா மாறும். அது ரத்தத்துல போயிட்டு உடம்புல அதனுடைய நார்மலான ஃபங்க்ஷனை செய்ய வைக்கும். இப்போ உள்ள காலகட்டத்துல மக்கள் வந்து வெளியில போற வேலையே ரொம்ப குறைஞ்சு போச்சு. வெளியிலனா வீட்டை விட்டு சூரிய ஒளிங்கிறது வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. காலைல எந்திரிக்கிறாங்க, கிளம்புறாங்க, கார்லயோ இல்ல பஸ்லயோ இல்ல இதுலயோ ட்ரெயின்லயோ ஏறுறாங்க, நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க, இல்ல வேற ஒர்க்குக்கு போறாங்க, திரும்ப வேலை முடிக்கிறாங்க, வீட்டுக்கு போறாங்க, சாப்பிடுறாங்க, தூங்கிடுறாங்க. இதுல இடையப்பட்ட நேரத்துல சூரியன்கிறதே கிடையாது. மக்களுக்கு வந்து ஏர்லி ரைசிங் அப்படிங்கிறது, காலை எழுந்தோம் கொஞ்ச நேரம் வந்து வெளியில வாக்கிங் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. சாயந்தரம் போகும்பொழுது சூரியமே அசந்துடுது. இப்பெல்லாம் 7 மணி 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போறாங்க. அதுக்குள்ள ஆல்மோஸ்ட் நம்ம ஊர்ல இருட்டிடும். அதுக்கு மேல அவங்களுக்கு சூரியனுடைய எக்ஸ்போஷரே கிடையாது. ஓகே, இது நம்ம எப்படி இதை இது பண்றதுன்னா, யூ ஹாவ் டு கெட் அப் இன் த மார்னிங், ஏர்லி மார்னிங், ஒரு 6-6:30 மணி அந்த மாதிரி டயத்துல போனீங்கன்னா அந்த இளவெயில்னு சொல்லுவாங்க, அந்த டயத்துல போயிட்டு அந்த சூரியன் ஒளிய எக்ஸ்போஷர் நீங்க வந்து ஒரு 15 இருந்து ஒரு 20 நிமிஷம் இல்ல ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய உடம்புல வந்து படுற மாதிரி வச்சுக்கணும். ஃபுல்லா உடம்புல ஃபுல்லா துணியை போட்டுட்டு போய் நிற்கும் பொழுது அது வந்து ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது. அட்லீஸ்ட் ஃபேஸோ கைகளோ கால்களும் தெரிகிற மாதிரி போனாதான் அந்த சூரிய ஒளிகள் படுற இடங்கள்ல அந்த விட்டமின் டி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு அரை மணி நேரம் அது பண்ணீங்கனாலே ஓரளவுக்கு போதும். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதை வந்து சூரிய நமஸ்காரம்னு சொல்லி அந்த காலத்துல அவங்க வந்து அதை இது பண்ணியிருக்காங்க. எல்லாருமே காலைல எழுந்து சூரியனை போய் நின்று வணங்கணும் அப்படிங்கிறத அவங்க இயற்கையாவே உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு அது எப்படியோ தெரிஞ்சிருக்கு, இது மாதிரி ஒரு விட்டமின் டின்னு ஒன்று இருக்கும்னு தெரிஞ்சிருக்கோ இல்லை எப்படி தெரிஞ்சிருக்கோன்னு நமக்கு தெரியாது, பட் அதை செஞ்சிருக்காங்க அந்த காலகட்டத்துல. அது மூலியமா அவங்க இயற்கையாவே வந்து நல்லா ஹெல்த்தியா இருந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அதை வந்து ஒரு பழக்கமா நம்ம பண்ணணுங்கிறது நல்லது. அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில முடியல எனக்கு அப்படின்னா ஈவினிங்ல ஒரு 5 o'clock, 5 to 6 o'clock சாயங்காலமா நீங்க அதை பண்ணீங்கன்னா நல்லது. இது பண்ணும்பொழுது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு மேஜர் டவுட் ஒன்று இருக்கு, சன்ஸ்கிரீன் போட்டா விட்டமின் டி உடம்புல ஒட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
பெரிய டவுட் இருக்கு. நிறைய விவாதங்கள் அது வந்து நடந்துகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாலையும் சரி, அமாங் த டாக்டர்ஸ் கூட. இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தே ஆல் அட்வைஸ் டு கோ ஃபார் சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் போட்டால் தான் நல்லது. சன்ஸ்கிரீன் வந்து ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸை வந்து ஸ்கின்லேருந்து தடுக்குது, அதனுடைய ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸை கம்மி பண்ணுது, ஸ்கின் கேன்சர் வர்றதை வந்து ஆல்மோஸ்ட் நில் ஆக்கியிருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். பட் ஓவரால் சன்ஸ்கிரீன் போடுறதுனால ஒன்றும் வந்து விட்டமின் டி அப்சார்ப் ஆகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஸோ மக்கள் வந்து அப்படி விட்டமின் டியை எடுத்துக்கவே முடியல, எங்களுக்கு வந்து சூரியன் எக்ஸ்போஷரே கிடையாது அப்படின்னா அதுக்காக நீங்கள் அப்படியேவும் விட்டுறக்கூடாது. சப்ளிமெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். விட்டமின் டி டேப்லெட்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து 2000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ்னு சொல்லுவோம். அந்த டேப்லெட்ஸை வந்து டெய்லி ஒன்ஸ் எ டே ஃபார் 2 வீக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ்க்கு பெரிய டோஸ் உள்ள மெடிசின்ஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது மூலியமா எலும்பு சத்தை நம்ம பாதுகாக்க முடியும். உடம்புல இருக்கிற அந்த கால்சியம் அப்படிங்கிற அந்த தாது பொருளை ஓரளவுக்கு நம்ம கட்டுக்குள்ள வைக்க முடியும். அதை சரியா கட்டுக்குள்ள வைக்கலன்னு சொன்னா அது வந்து தேவையில்லாத இடங்கள்ல போய் உட்காரும். கிட்னில கல் உருவாகிறது, பித்தப்பையில கல் உருவாகிறது, இல்ல பல காரணங்கள் மூலியமா அந்த கால்சியம்ங்கிறது அது தேவையில்லாத இடங்கள்ல உட்காரும் பொழுது அது நிறைய உபாதைகளை உண்டு பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வில் பி ரெகுலேட்டட் பை ப்ராப்பர் விட்டமின் டி. அந்த மாதிரி போன் ஹெல்த், ஜாயிண்ட் ஹெல்த்தையும் ப்ராப்பராக நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ கீப் அ செக் ஆன் யுவர் விட்டமின் டி. டாக்டரோட அட்வைஸ் எடுங்க. ஒன்ஸ் இன் அ வைல் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ சப்ளிமெண்ட்ஸ் எடுங்க. முடிஞ்ச அளவு நேச்சுரலாக அதை நீங்கள் உடம்புக்குள்ள உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சிறு குழந்தைங்களை வந்து வெயிலில் காட்டணும் அப்படிங்கிறது நம்ம தாய்மார்கள்கிட்ட ஒரு காமனான பழக்கம் இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து பிள்ளைய வெயிலில் போடணும், இள வெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூடான வெயிலில் குழந்தைங்களை போடக்கூடாது. அது அவங்களுக்கே தெரியும். ஒரு காலையிலையோ இல்லை சாயந்தரம் ஒரு 5, 5:30, 6 மணி அந்த வாக்கில் கொஞ்சம் வெயில் ரொம்ப தாழ்ந்த பிறகு, சூடு அதிகமாக இல்லாத டயத்தில் கொஞ்சம் வெயிலில் காட்டுறது ரொம்ப நல்லது. ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த உடனே வந்து லிவரோட ஃபங்க்ஷனோட மெச்சூரேஷன் ரொம்ப அவ்வளோவா இருக்காது. அவங்களுக்கு வந்து மஞ்சக்காமாலை வந்து லைட்டாக இருக்கும், மஞ்சளாக தெரிவாங்க. டாக்டர்ஸோட ஜென்ரல் அட்வைஸே வந்து அதுக்காக வந்து குழந்தைய லைட்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த குழந்தைய கொஞ்ச நேரம் வந்து அந்த யூவி லைட்ல வச்சு வச்சு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஜாண்டிஸை மாற்றும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை பிரேக் டவுன் பண்றதுக்கு அந்த இள வெயிலுங்கிறது ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள வந்து இப்போ உள்ள குழந்தைகள் வந்து ரொம்ப இன்டோர்ல ஃபோன்ல இல்லை இதுல வந்து ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டு அவுட்டோருக்கே போறது இல்லாம ஆயிடுச்சு. அவங்க வந்து நார்மலா அவங்களுக்கு அந்த கிடைக்க வேண்டிய சன்ரைஸ் மூலியமா கிடைக்க வேண்டிய விட்டமின் டி கிடைக்கிறது இல்லை. அதனால அவங்களுடைய வளர்ச்சி வந்து கம்மியாகுது. அவங்களுக்கு வந்து போன் மெச்சூரேஷன், போன் ஹெல்த் சரியா இல்லாததுனால நார்மலா வரக்கூடிய ஹைட்டே அவங்களுக்கு வர்றதில்லை. அவங்க வந்து தே ஹாவ் டு கோ அவுட் அண்ட் பிளே. வெயில்ல போகணும், அவங்க விளையாடணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பாடி வந்து அந்த ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்கள பிசிக்கலா டெவலப் பண்ணும். அவங்க ஒரே இடத்துல உட்காந்து ஃபோனையோ இல்லை ஐபேடையோ வச்சுட்டு டிவியோ பார்த்துக்கிட்டு வீட்லயே உட்காந்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு பிசிக்கல் குரோத்தும் ஒரு ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கு ஏஜ் ரிலேட்டட் அது கிடைக்காது. தே வில் ஹேவ் அ ஸ்டண்டட் growth. தட் இஸ் நாட் குட் ஃபார் தேர் லாங் டேர்ம் இது. ஸோ போனோ இதுவோ எலாங்கேட் ஆகாது. ரொம்ப ரொம்ப சிரமப்படுவாங்க ஹைட் இல்லாமல். அவங்க வந்து ஹெல்த்தியாகவும் இருக்க மாட்டாங்க கம்பேர்ட் டு தேர் பியர்ஸ் ஹூ பிளே அவுட் சைட் ரெகுலர்லி. அடல்ட் பீப்புள் வந்து மாலை காலை இரு வேளையில எப்போ வேணாலும் காலையில எழுந்த உடனே ஒரு 6, 6:30க்கு அந்த வெயில்ல போய் கொஞ்ச நேரம் வாக் பண்றதோ இல்லை எக்ஸ்போஸ் ஆகிக்கிறதோ ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஈவினிங்ல காலையில முடியல, காலையிலேயே நான் ஒர்க் போயிடுவேன் அப்படின்னா கொஞ்சம் ஈவினிங்ல ஒரு 5 o'clock to 6 o'clock 6:30க்குள்ளார அந்த டயத்துல வாக்கிங் போறது இட்ஸ் வெரி குட். அந்த டயத்துல வந்து வரக்கூடிய யூவி ரேஸ் வந்து நாட் தட் ஹார்ம்ஃபுல். அது வந்து ரொம்ப சூடாகவும் இருக்காது. அவங்க வந்து டீஹைட்ரேட் ஆக மாட்டாங்க. ரொம்ப அதிகப்படியான வெயில்ல போய் ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகும்பொழுது ஸ்கின் வந்து அந்த டயத்துல ஸ்கின் வில் சஃபர். ஸ்கின் வந்து ரொம்ப சூரிய ஒளினால ஏற்படக்கூடிய ஏஜிங் அதிகமா நடக்கும். சுருக்கங்கள், கலர் மாறுறது, கருப்பாக்குறது, அந்த மாதிரி தொந்தரவுகள் வரலாம். பட் இள வெயில் வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. அது அவங்களுக்கு கொஞ்சம் சூதிங்காகவும் இருக்கும்.
விட்டமின் டியும் பெட்டராக ஜென்ரேட் ஆகும். அவங்க வாக் பண்ணும்போது கொஞ்சம் they will feel little fresh. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் இஸ் ஐடியல் டைம். மிட் டேலையோ இல்லை ஒரு 4 o'clock 3 o'clock போல உச்சி வெயில்லையோ நடக்கிறதுங்கிறது நாட் அட்வைசபிள். எஸ்பெஷலி இன் திஸ் ஹீட். ரொம்ப அதிகமான ஹீட்டில் வந்து எல்டர்லி பீப்புள் போனாங்கன்னா சன் ஸ்ட்ரோக், அதாவது டீஹைட்ரேஷன் வந்து அவங்க வந்து மயங்கி விழுறதுக்கோ அவங்களுக்கு நிறைய மற்ற ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பெட்டர் நாட் டு கோ இன் மிட் டே ஆர் இன் வெரி ஸ்காச்சிங் ஹீட். தேங்க்யூ.